எப்பாடே அந்த ப்ரோமோல வந்து எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து அந்த பொம்மை டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன நிலவரத்தில் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 பேர் நிலவரத்தில் நிக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் நிலவரத்தில் வந்துருச்சு. அதை பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சாச்சனா வந்துட்டு நம்ம விஜய் விஷால் பொம்மை வச்சிருக்காங்க, ரயன் வந்துட்டு நம்ம சாச்சனா பொம்மை வச்சிருக்காங்க, சத்யா வந்துட்டு ஜாக்லின் பொம்மை வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதான் வந்து நடந்துச்சு. இப்ப எப்படி ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சத்யா வந்துட்டு சத்யா பொம்மையா வச்சிருந்தாரு, விஜய் விஷால் பொம்மை வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு ஜாக்லின் பொம்மை வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சத்யா பொம்மை சத்யா வச்சிருக்க கூடாதுனால சத்யா வந்துட்டு எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டாரு யார்ட்டுன்னா விஜய் விஷால்ட்ட கொடுத்துட்டு ஜாக்லின் வந்துட்டு இங்க மாத்திட்டாங்க. ஓகேங்களா, அப்படிதான் வந்துட்டு ட்விஸ்ட் ஆச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல யாரா உள்ள போவா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரோமோல எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் உள்ள போயிட்டாங்களோ, ஜாக்லின் தான் வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. விஜய் விஷால் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. இதுல என்ன சண்டை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்து உன் பொம்மையை புடுங்க போறேன் சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விஷால் பொம்மை எனக்கு வேணும், அதை நான் புடுங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனாட்ட வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து விஜய் விஷால் வந்து சப்போர்ட் வராரு. என்ன வராருன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்படி அவன் புடுங்குறான்னு பாக்குறான், அவன் புடுங்க வந்தானா நான் வரேன் நடுவில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த 2 இதுக்கும் வந்து பயங்கரமான ஈடு கொடுக்குறது வந்துட்டு யாரும் பாத்தீங்கன்னா விஜய் விஷால். இதுல தரமா இறங்குறது பாத்தீங்கன்னா விஜய் விஷால் மட்டும்தான். செம்மையா வந்துட்டு கேம் வந்துட்டு சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு. என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அவரு கேமே வந்துட்டு ஜாக்லின் தூக்கணும், அது அவரோட காரணமா இருக்குது. நேத்து பாத்தீங்கன்னா நேத்து கிட்டத்தட்ட 3 ரவுண்ட் வந்துச்சு. 3 ரவுண்ட்லயுமே வந்துட்டு ஜாக்லின் மட்டும் தான் நான் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு எய்ம்லயே வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. நல்லபடியா அவர் தூக்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு நம்ம சாச்சனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, எப்படின்னா வந்துட்டு ஜாக்லின் எடுத்த முடிவு மாதிரி தான், என் பொம்மை உள்ள போச்சுன்னா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு சாச்சனா பொம்மை உள்ள போச்சு. ஜாக்லின் காண்டி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னன்னு உட்காந்துருக்காங்க பாத்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு விஜய் விஷால் பொம்மை வச்சிருக்காங்க, சத்யா வந்துட்டு ஜாக்லின் பொம்மை வச்சிருக்காங்க. இந்த 2 பொம்மையில யார் பொம்மை உள்ள போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு சத்யா வந்துட்டு அந்த ஒரு சாச்சனாட்ட இருந்து பொம்மை புடுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்குறேன். நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். நான் லைவ் வந்துட்டு வரல அண்ட் பக்கா பினிஷிங்ல வந்துட்டு வரப்போது. மேபி வந்து இந்த இதுல வந்து ஜாக்லின் அவுட் ஆயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரோமோல எல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்துட்டு அவங்க ஒரு ஃபிட்டான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆனா ப்ரோமோல பார்க்க வந்து சாரி கட்டியிருந்தாங்க. அதனால மேபி வந்து அவங்க வெளில போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளா டிசைட் பண்ண கூட அடுத்த ரவுண்டு கூட ஜாக்லின் வெளில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.